வணக்கம் ரிட்டையர் கேபிட்டல்ஸ். ஸோ எல்லாரும் நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாங்க, நம்ம அக்கௌண்ட்டை காப்பி வைக்கிறது, எப்படி கரெக்டான இடத்துல போய் எடுக்கிறது, கம்மியாக வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் எப்படி அதிகம் பண்ணுறது, அப்புறம் ஒரு நாளைக்கு நம்மளால் இந்தியாவில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஆவரேஜாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதை நம்மளால் ட்ரேடிங்கில் எடுக்க முடியுமா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், பிடிசி, கோல்டு, இன்னும் என்னென்னலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு சார்ட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, ஸோ நம்ம ட்ரேட் நம்ம கற்றுக்கிறது என்னென்னாங்க, ட்ரேட் எடுத்து கற்றுக்கிறது மார்க்கெட்டில் டெமோ அக்கௌண்ட் வச்சு எடுத்து கற்றுக்கிறது எதில் அப்படின்னா கோல்டில் மட்டும்தாங்க பண்ணுறோம். ஏன்னா அதுதான் நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷனு வாலட்டிலிட்டிலாம் கரெக்டாக இருக்குங்க. வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க அதில் பண்ணுறதுனால நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ அப்படியே பிடிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அவன் நல்ல ஒரு ஃபாலுங்க. நல்லா டேயில் பார்த்துட்ருக்கோங்க. நம்ம டேலேயே ஒரு நல்ல ஒரு ஃபால். ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். டேலேயே நல்ல ஒரு ஃபால், நல்லா விழுந்துட்டு இவன் இப்படி 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 பண்ணிட்டு இருக்காங்க. பேரலல் சேனல்ல நவுற மாதிரி நமக்கு சிக்னல் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. டேல பார்த்தோம்னா இப்போ அதுதான் நமக்கு சிக்னலுங்க. சரி, இப்போ பேரலல் சேனல்ல இவன் என்னென்ன பண்ணியிருக்கிறான்றத பார்த்தோம்னா, இங்கே டேல இப்படி ஒரு லைன் நம்ம இழுத்து விட்டு அந்த லைனை அப்படியே கண்ட்ரோல் சி பிடிச்சி காப்பி பண்ணி இதில் எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால இப்போ இவன் பேரலல் சேனலில் ஓரளவுக்கு மூவ் ஆகுற மாதிரி தெரியுதுங்க. இது இப்படி பண்ணுற இந்த பாடியும் கனெக்ட் பண்ணுறதா, இல்லை விக்கும் கனெக்ட் பண்ணுறதா, அதெல்லாம் வேணாங்க. நிறைய இடத்துல கனெக்ட் ஆனால் போதுங்க. இல்லை இங்கே வச்சு இப்படி கனெக்ட் பண்ணுறதா, நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண 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 வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதை போட்டேங்க, அப்படியே காப்பி பண்ணேன். நீங்கள் பேரலல் சேனல் டூல் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணலாம். இதோ இங்கே நான் வச்சுருக்கேன் பேரலல் சேனலை, அதையும் வச்சு பண்ணலாம். இப்போ நம்மளோட அல்டிமேட் ஐடியா என்னன்னா நேற்று, போன மண்டே நம்ம பேரலல் சேனல் போட்டு வச்சுருந்த அந்த மேலே போய் டச் பண்ணிட்டு திருப்பியும் இவ்வளோ தூரம் கீழே மறுபடியும் மேலே வந்திருக்கான். இதுதான் இந்த ஒரு வாரம் முழுக்க பண்ணியிருக்கான். இந்த ஒரு வாரம் முழுக்க இப்படி கீழே இறங்கி இப்படி மறுபடியும் மேலே வந்திருக்காங்க. இப்போ நம்மள அல்டிமேட் ஐடியா என்னன்னா, இது ஒரு என்ட்ரி அட் எக்ஸிட் மாதிரி இதை எடுத்துக்கிட்டு இதை தாண்டி எதாவது மேலே கீழே போச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம்னா இவ்வளோ தூரத்துக்கு இதை தாண்டினா இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இதை உடச்சி இப்படி மேலே போகணும். அப்படி இல்லைன்னா இப்படி 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 இன்னொரு தடவை நம்மக்கிட்ட இந்த இடத்துல அல்ட்ரா சப்போர்ட் மாதிரி ஒன்று இருக்குங்க. வீக்கில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வீக்கில் தெரியுதுங்க நல்லா. இந்த இடத்துல வீக்லியில் போன 2024 ஜூலையில் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த 2026 ஜூலையில் இந்த இடத்துக்கு வந்திருக்குங்க. 2 வருஷம் ப்ரைஸ் எப்படி 2 வருஷம் இப்படி போயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு இது உடச்சி வந்திருக்கான். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இப்படி வந்திருக்கிறான். நமக்கு நார்மலாக ஒரு ட்ரெண்ட் பண்ணானா அந்த ட்ரெண்டோட பேஸ் கேம்ப் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். இதை தாண்டினா பேஸ் கேம்ப் தான். பேஸ் கேம்போட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 30,000-35,000 அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் அவ்வளோ தூரம் போக விடுறாங்களான்னு தெரில. அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. 1, 2, 3, 4 வீக்லியில் சொல்கிறேன், 4. இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இது எத்தனை வாரம்னா 203 நாளுங்க. கிட்டத்தட்ட 8 மாதம் 10 மாதம் 8 மாதம் வரைக்கும், 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு சுமார் ஒரு 1.5 வருஷம் இப்படி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி கீழே இங்கே எப்போ வந்தானோ 2024 ஜூலையில் இங்கே எப்போ வந்தானோ அது இப்போ இருக்காங்க. நீங்கள் இதில் கூட பார்த்தீங்கன்னா இப்படியே லேசாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பான். லேசாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் அப்படியே உடச்சி போயிட்டான். ஸோ ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் டென்ஸ் டு பிரேக் அப்வர்ட்ஸ். கீழே விழுந்துட்டு இருக்கவன் மேலே போவான். இப்போ என்ன பண்ணியிருக்கிறான்னா இங்கேருந்து இவ்வளோ கீழே விழுந்துட்டு ஒரு புல் பேக் போயிட்டு
மறுபடியும் கீழே விழுந்திருக்கிறான். இதோட அல்டிமேட் சப்போர்ட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். வீக்லியில் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ டெய்லியில் பார்த்ததுக்கு வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து தெரிஞ்சிச்சு அவன் வந்து பேரலல் சேனலில் கன்ஃபார்மாக போயிட்டுருக்கிறான் அப்படின்னு. இன்னொரு தடவை இவ்வளோ தூரம் பக்கத்து வந்துட்டு இப்படி போயிட்டு இதை உடச்சா மேலே போய் வச்சானா இது அப்படியே இவ்வளோ தூரம். சரிங்க, இது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு தாங்க இருக்குது. அதுக்கு வந்து இவன் இதெல்லாம் உடச்சி ஒவ்வொரு டார்கெட்டாக இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு போகணும். நமக்கு இப்போதைக்கு நமக்கு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி டேல வந்துட்டு பேரலல் சேனல் டாப்பில் இருக்கிறான். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 hour இல்லை 4 hours ஒவ்வொரு தான் பார்த்துடலாம். 4 hours. ஸோ 4 ஹவர்ஸ்லையும் அதே தான் பண்ணியிருக்கான். கீழே லோயர் லோ பண்ணிட்டே கீழே வந்துட்டான், ஹையர் ஹை பண்ணிட்டே மேலே போயிருக்கான், திருப்பி லோயர் லோ பண்ணிட்டே கீழே வந்திருக்கான், ஈக்குவலாக வச்சான், திருப்பி ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஈக்குவலாக வச்சிருக்கான். 4 ஹவர்ஸில் வச்சிட்டான். நேற்றே வந்து வச்சிட்டான். நேற்று சாயந்தரம் வந்துட்டு 5:30 மணி கேண்டில்னா ஒரு 9 மணிக்குள்ளரே வச்சுட்டாங்க 4 ஹவர்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கன்சால்டேஷன். சாட்டர்டே சண்டேலாம் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கும் ட்ரேடிங்கே இருக்காதுங்க. 1 ஹவருங்க இது. 1 ஹவரில் எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஓ இங்கே வரைக்கும் மேலே போயிட்டு அப்படியே போயிட்டு இருந்தவன் போக முடியலைங்க. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அந்த பேரல் சேனலோட டாப் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே போனால் தான் போவான், இதுக்கு மேலே போக முடியல. அப்படியே கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல லைட்டாக கன்சால்டேஷன். இந்த ஒரு வாரம் ஃபுல் இது வந்து போன இந்த ஜூலையில் இருக்கிற போன வாரம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி மண்டே டியூஸ்டேலாம் பண்ணதுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஃபுல்லாக கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து திருப்பி இப்படியே பொறுமையாக வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இப்படி வந்துட்டு இப்படி வந்திருக்கான். ஒரு வி ஷேப் வந்து போட்டிருக்கிறான். இப்போ வி ஷேப் போட்டவன் கரெக்டாக எக்ஸாக்டாக நேற்று நைட்டு வந்து இங்கே வந்து வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த லைன்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸாக்டாக வச்சிருக்கேன். நம்ம இது பார்த்துருந்தா நேற்று ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் நம்ம வந்துட்டு கோல்டு மட்டும் பண்ணுறதுனால இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். சரி அப்படியே உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுங்க. ஸோ 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்துருப்பான். 5 மினிட்ஸில் வந்துட்டு பாருங்க எவ்வளோ தூரம் ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு என்ட்ரி வந்து இந்த இடத்துல வரும்போது சப்போஸ் நீங்கள் இங்கே எங்கேயாச்சும் ட்ரேட் எடுக்க மறந்துட்டீங்க இல்லை விட்டுட்டீங்க இல்லை எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போது தான் எடுக்க முடியும், இல்லை சப்போர்ட் இருக்கும் போது தான் எடுக்க முடியும். நடுவில் எங்கே எடுத்தாலுமே பிரச்சனை தாங்க. நடுவில் எங்கேயா எடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி போகும், ஆட்டோக்குள்ளே வந்து வைப்ரேஷன் ஆகும், ஆட்டோ ஓடும், லாரி ஓடும், ட்ரெயின் ஓடும், ஹெலிகாப்டர் ஓடும், எல்லாம் ஓடும். பயமாகவே இருக்கும். காசு அப்படியே ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ இப்போ 5 மினிட்ஸில் வந்து என்ன கதைனா இந்த இடத்துல தொட்டோனே நேற்று நைட்டு பாருங்க 7:25 வந்து தொட்டிருக்கான். நேற்று மட்டும் யாராவது இதை பார்த்து இந்த இடத்துல கரெக்டான ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல நல்லா கீழே போயிட்டான். இந்த இடத்துக்கே வந்துட்டான். அதுக்கப்புறமும் போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் வந்துட்டான். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி. நேற்று கோல்டு அதே டைம்ல தாங்க விழுந்தான். அது ஃபுல்லா மார்க்கெட்டை அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான். மோஸ்ட்லி என்ன பண்றாங்களோ அதே தான் எல்லாரும் பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன பண்றாங்களோ அதே தான் எல்லாரும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா மேலே வந்துட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இப்படி 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 மேலே வந்தவன் இந்த இடத்துல மேலேயே வைக்க முடியாத மாதிரி காட்டிக்கிட்டு இங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இதுக்கு மேலேயே போக முடியாத மாதிரி காட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு ஒரு லைனை போட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ பாருங்க இங்க இருந்து கீழே விழுந்திருக்கான், அப்படியே பொறுமையா மேலே போயிருக்கான். இதுக்கு மேலே போக முடியல அவனால, திருப்பி கீழே விழுவ ஆரம்பிச்சிட்டான். ஆனா இது கீழேயும் போக முடியல, திருப்பி மேலே போறான், இதுக்கு மேலேயும் போக முடியல. மேலே ஏறும்போது அவன் எவ்வளவு தூரம் மேலே ஏறான்றதை நம்ம பார்க்கணும். கீழே வரும்போது எவ்வளவு தூரம் அவனால கீழே வர முடியுதுங்கிறதையும் பார்க்கணும்.
இப்படிதாங்க ட்ரெண்ட் வந்துட்டு அவன் இன்னும் கண்டினியூ பண்றானா இல்ல நம்ம எல்லாம் டாய்க்கலாமா அப்படின்றத செக் பண்ண முடியும். ஸோ இந்த லைன் கிட்ட கூட அவனால வர முடியல. அவ்வளோ வந்துட்டு செல்லர்ஸ் மேலே இருக்கிறாங்க, இல்லை ட்ரேடிங் நடக்கல, அந்த மாதிரி நம்ம சொல்லலாங்க. இப்போ வந்துட்டு இந்த இந்த பாடி இந்த விக்குக்கு க்ளோஸராக இந்த பாடி வச்சிருக்கு. ஸோ மறுபடியுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கலாம். இது வந்து ஒரு ஃபெயில்டு லோ மாதிரி ஒரு என்ட்ரி சார் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. 5 ட்ரேடிங் மெத்தடில் இது ஒன் ஆஃப் த ட்ரேடிங் மெத்தடு. ஃபெயில்டு லோ யாரா இந்த இடத்துல எங்கேயாச்சும் இந்த பாடி கணக்கு வச்சோ, இல்லை இந்த ஃபெயில்டு லோ ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கேயோ அந்த மாதிரி டைமில், இல்லை இங்கே எடுத்து வச்சுட்டு நான் இது வரைக்குமே வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோ தூரம் கீழே விழுந்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு புல் பேக் போயிட்டு கீழே விழுகுறான். கீழே விழுந்ததே இல்லாமல் இந்த இடத்துல பாருங்க ஈக்குவலாக தான் வச்சிருக்கான். அதுக்கு கீழே அவனால போக முடியல. அதுக்கு கீழே கொஞ்சம் போயிருந்தானா நம்ம இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், ஓகே இவன் கீழே தான் போறான்னு. ஆனால் இவன் இங்கே வச்சுட்டு மேலே வர்றதுனால இப்போ இவன் இந்த இந்த ஹையை தாண்டக்கூடாது. இது இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கு, நீங்கள் செக் பண்ணுங்க. இவன் இந்த ஹையை தாண்டாமல் மறுபடியும் கீழே வந்தானா கீழே வருவான். ஓகே, எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு போஸ்ட் வந்துட்டு ட்விட்டர்லேயும் டெலகிராம்லேயும் வரும், என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி போடுறது மாதிரி. அதெல்லாம் வந்துட்டு ஒரு அசம்ஷன் தாங்க. என்னோட ஐடியாஸை சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ஐடியாஸை கமெண்ட்லேயும் சொல்லலாம், ட்விட்டர்லேயும் சொல்லலாம், டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணி சொல்லலாம். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.